ஹாய் கைஸ், இன்னைக்கு தான் இந்த குயின் ஆஃப் டியர்ஸ் ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட். இந்த ட்ராமாவோட கிளைமேக்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. தரமான எண்டிங் வச்சு முடிச்சிருக்காங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நமக்கு ஆண்ட் ஜோவை தான் காட்டுறாங்க. சாங்கை மீட் பண்ணி பேசுறதுக்காக திரும்ப ஊருக்கு வந்திருக்காங்க. யுன்ஹூ மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அதுக்கப்புறம் யுன்ஹூவோட அப்பா ரெஸ்டாரண்ட்ல தான் அந்த செலிப்ரேஷனுக்கான வேலை எல்லாமே நடக்குது. நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. கடைசியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறது சாங். அவர் அந்த பிரைஸ் வாங்கணுன்றதுக்காக ஆண்ட் ஜோ தான் சாங்கோட பேர் இருக்கிற ஒரு சீட் எடுத்திருப்பாங்க. ஆனா சாங் அதை எடுத்துக்கிற மாதிரி இல்ல, பக்கத்துல இருக்க அவருடைய ஃப்ரெண்டுக்கு தந்துடுறாரு. அவர் அங்க இருந்து வெளியே நடந்து போறதை பார்த்துட்டு ஆண்ட் ஜோ அவர்கிட்ட போய் பேசுறாங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு, உங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. இப்படி அவங்க இன்ட்ரெஸ்டா எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப பதட்டமா டே இந்த இடத்துக்கு வரும். ஏன்னா காம்படிஷன்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து வெளியே வரும்போது ஆண்ட் ஜோ தெரியாம அங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்த அந்த மைக் அவங்களுடைய கழுத்துல மாட்டிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. டேய் தான் அந்த மைக் அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு, இது ஒயர்லெஸ் மைக், இப்ப நீங்க பேசினதெல்லாம் உள்ள உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே கேட்டிருப்பாங்க. இவங்களும் அப்படியே திரும்பி உள்ள பார்த்தா ஜன்னல் வழியா எல்லாருமே இவங்களதான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு ஆண்ட் ஜோ எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியாம இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. சாங் அப்படின்னு நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு உள்ள இருக்கிற எல்லாருமே சேர் பண்ணி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே போய் அவங்களை தடுத்து நிறுத்தி பேசுங்க, அவங்களுடைய லவ் நீங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. இவங்களோட பேச்செல்லாம் கேட்டுட்டு சாங்க ஆண்ட் ஜோ ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு அந்த யோன் சாங்க தான் காட்டுறாங்க. மீட்டிங்ல எல்லாருமே அவனுக்கு அகேன்ஸ்டா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். உண்மை என்னன்னா இவனுடைய அம்மா அந்த சன்யாங் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல குயின்ஸ் குரூப்போட கண்ட்ரோல் எல்லாமே அவங்க கிட்ட வரணும், அவங்க தான் சேர்மனா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பயத்துல இந்த யோன் சாங் என்ன பண்றான், அந்த சீக்ரெட் ஃபண்ட் இருக்குல்ல, அந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்து குயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஷேர் ஹோல்டரா மாறிடுறான். இப்படி பண்ணா மட்டும் தான் குயின்ஸ் குரூப்ல அவனுக்கும் கண்ட்ரோல் இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம யுன்ஹூ தான் காட்டுறாங்க. அவன் ஃபேமிலி கூட சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டுட்டு இருக்கான். டெய்லி ஒரு பென்ட்ரைவ் வச்சிருக்காங்கல்ல, யோன்சாங்காக வேலை செய்யும் போது அவங்களுடைய ஹஸ்பண்ட் இல்லீகலா நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்க. இந்த யோன்சாங்க மாட்டி விடுற மாதிரி அதுல ஏதாவது ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம டேய் தான் காட்டுறாங்க. அந்த ஜே தனியா ஒரு இடத்துல அவங்களை மீட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பணத்தெல்லாம் தர சொல்லி கேட்டிருப்பான்ல, அவன் சொன்ன மாதிரியே அவனை மீட் பண்ணி அவன் கேட்டிருந்த பணம் பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் தந்துடுறாங்க. இது எல்லாருக்கிட்ட அந்த பென்ட்ரைவ் எங்கன்னு அவன் கேட்கறான். இங்க பாரு, நான் அந்த பென்ட்ரைவ் அவங்ககிட்ட தரப்போறது இல்ல, அது என்னுடைய சேஃப்டிக்காக என்கிட்டயே இருக்கட்டும்னு சொல்றாங்க. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டதும் அந்த ஜே மறுபடியும் சைக்கோ ஆகி அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ ஃபர்ஸ்ட் திரும்ப அவனுடைய வீட்டுக்கு இங்க இருந்து சேஃப்டியா போறியான்னு பாரு, உன் கதையை முடிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா பின்னாடி யாரும் வர்ற மாதிரி நம்ம காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம சியோல் தான். மாச சைக்கிள் ஓட்டிட்டு டேய்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கான். வேகமா வந்து அவங்களுடைய காரை பிளாக் பண்ணி அந்த சைக்கிள் எடுத்து அவங்களுடைய கண்ணாடி அடிச்சு உடைச்சிட்டு அவங்க எல்லாரும் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடறான். ஆனா ஆரம்பத்துல அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நம்ம சியோல தான் பயங்கரமா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம டேயும் சியோலுக்காக அவங்க கிட்ட எவ்வளவு பேசி பாக்குறாங்க. தயவு செஞ்சு அவன் அடிக்காதீங்க, அவனை இங்க இருந்து போக விட்டுருங்க, உங்க கூட எல்லாம் சண்டை போட மாட்டான் அப்படின்னு. இப்பதான் நம்ம சியோலும் யோசிச்சு பாக்குறான். டே கிட்ட அவன் இவ்வளவு நாளா பாக்ஸிங்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல, அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஒவ்வொரு பஞ்சு வைக்க ஆரம்பிக்கிறான். அடியாளுங்க எல்லாருக்குமே உதய விழுந்துட்டு இருக்கு. இங்க ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் டேயும் அவனுடைய ஃப்ரெண்டும் ஓடி வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை தந்துடுறாங்க. சியோலுக்கு அங்கங்க அடிபட்டு இருக்கு ஃபேஸ்ல. டே அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு ஷாக்ல இருக்காங்க. சியோல் இன்னைக்கு இவ்வளவு தைரியமா சண்டை போட்டதை பார்த்து. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆபீஸ்ல காட்டுறாங்க. ஹாங் லிஃப்ட் விட்டு வெளியே வரலான்னு பார்த்தா ஆப்போசிட்ல அந்த சைடு நம்ம யூன்ஹூ நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் லிஃப்ட் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க. அப்புறம் தான் யோசிச்சு பாக்குறாங்க, இவனை பார்த்து நம்ம எதுக்கு பயப்படுறோம்னு தெரியல. இந்த ஆபீஸோட சிஇஓ நான் தானே, எனக்கு என்ன பயம்னு சொல்லிட்டு தைரியமா மறுபடியும் வெளியே வராங்க. இப்ப அந்த இடத்துல நம்ம யூன்ஹூ இல்ல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது கரெக்ட் ஆப்போசிட்ல வந்துடுறான். ஹாங், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், சில முக்கியமான விஷயம் சொல்ல, நானே உங்ககிட்ட பேசணும்னு தான் நினைச்சேன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போய் கேண்டீன்ல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. யூன்ஹூ, ஃபர்ஸ்ட் நீ இந்த கம்பெனியை விட்டு போயிடு. நீ என்னோட இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், உனக்கு இந்த இடத்துல ஒர்க் பண்ண பிடிக்கலன்னு நீயே ரிசைன் பண்ணிட்டு போயிடு. நீ இதுக்கு முன்னாடி ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சு என் லைஃப்குள்ள வந்திருக்கலாம். ஆனா இப்ப நான் மறுபடியும் அந்த மாதிரி ஏமாறுவேன்னு மட்டும் நினைக்காத. நீ இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு போன அதையே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு வேக வேகமா இங்க இருந்து எழுந்து போறாங்க. அப்படி போகும்போது வர அவங்களுடைய ஹேண்ட்பேக் அங்க இருக்க சேர்ல மாட்டிக்குது. இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, யோன்ஹூ தான் இவங்களை இங்க இருந்து போக விடாம ஹேண்ட்பேக்கை பிடிச்சிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ என்கிட்ட பேசணுன்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணா நான் டென்ஷன் ஆகிடுவேன். இப்ப நீ என்னுடைய ஹேண்ட்பேக்கை விட போறியா இல்லையான்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவன் அந்த ஹேண்ட்பேக்கை பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹாங் தலையில கை வச்சுட்டு தான் அங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே லைட்டா அவமானம் ஆகிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க எப்பவும் போல ஆபீஸ்க்கு போகும்போது ஜெர்மனில இருந்து அந்த பார்சல் அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கு. அதுல என்ன இருக்குன்னு அவங்க பாக்கலான்னு போறதுக்குள்ள நடுவில் அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அந்த கிரேஸ் வந்துடுறாங்க. ஹாங்க்கு அவங்க யாருன்னே தெரியாது இல்ல, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹாங் கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கலாம்னு சொல்லி இப்படி ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன் மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா கிரேஸ் இப்படி எல்லாம் பேசுறத வச்சு ஹாங் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்க சும்மா நடிக்கிறாங்க, உண்மையால நம்ம கிட்ட பேச வரல அப்படின்னு. அதுக்கப்புறம் கார்ல உட்காந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அக்வாரியம்ல இருந்து அவங்களுக்கு மெயில் வருது. இந்த டேட்
நைட்ல அவங்கள அந்த அக்வேரியம்க்கு இன்வைட் பண்ணிருக்கிற மாதிரி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹாங் அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தாங்க யூன்ஹோ தான் இருக்கான். அப்ப இதெல்லாம் உன்னோட வேலை தானா, நீ தான் என்ன பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கியா அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிக்கும் போது யூன்ஹோ பதிலுக்கு இதெல்லாம் நான் பண்ணல, நீ பண்ண வேலை தான். என்ன சொல்ற இவன் புரியாம நம்ம ஹாங் முழிச்சிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கிற டிஸ்பிளேல இவங்களோட வெட்டிங் வீடியோஸ் தான் பிளே ஆக ஆரம்பிக்குது. இவங்களோட மேரேஜ் எவ்வளவு கிராண்டா நடந்தது, ரெண்டு பேருமே அவங்களுடைய ஃபியூச்சருக்காக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பேசிருப்பாங்கல்ல, அது எல்லாமே இப்ப நம்ம ஹாங் அவங்க பேசினதே கேக்குறாங்க. ஹாங் இப்ப நீ எப்படி இருக்க, 10 வருஷத்துக்கு அப்புறமும் நீ உன்னோட லைஃப்ல ரொம்ப ஹெல்த்தியாவும் அழகாவும் இருப்ப, நீ உன் லைஃப்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா யூன்ஹோ கூட ஒன்னா இருப்ப அப்படின்னு அவங்க பேசியிருக்கிறதே கேட்கும்போது ஹாங் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த அக்வேரியம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து நம்ம யூன்ஹோ கிட்ட பொக்கே தந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, உங்க வைஃப் தான் 1 மாசத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி சர்ப்ரைஸா ஒரு நாள் இதெல்லாம் பண்ணணும்னு புக் பண்ணிருந்தாங்க, அதனாலதான் உங்க 2 பேருக்கும் மெயில் வந்திருக்கும், அவங்க சொன்ன மாதிரி நாங்க எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் நம்ம ஹாங் சில வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேருமே டேட் பண்ணும்போது இந்த இடத்த ஃபுல்லா ரிசர்வ் பண்ணிருப்பாங்க. நம்ம யூன்ஹோக்கு இப்பதான் இது எல்லாமே புரியுது. ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்க ஹாங் அவங்கிட்ட தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு எதுவும் புரியல, நான் எப்படி உனக்காக இதெல்லாம் சர்ப்ரைஸா புக் பண்ணிருப்பேன். அப்ப அந்த பொக்கேல இருக்க கார்டு எடுத்து பாக்குறாங்க. ஹாங் எழுதி வச்சிருக்க விஷயம் தான் அதுல இருக்கு, நம்ம 2 பேரும் திரும்ப ஒரு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு எதை நம்புறதுனே தெரியல, அப்படி திரு முடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப யூன்ஹோ தான் அவங்களுக்கு புரிய வைக்கிறான், ஹாங் நான் இதை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன், இப்ப நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு, நான் ரொம்ப மோசமான ஒரு பர்சன் நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க, ஒருவேளை நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளா இருந்தா நீ எதுக்காக எனக்கு இப்படி எல்லாம் பண்ணிருக்க போற, நான் சொல்றது கூட நீ நம்பாத, உன்னை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு நீ நல்லா கவனி. அந்த யோன்சங் உங்ககிட்ட எல்லா விஷயத்திலயும் உண்மையதான் பேசுறானா, அவன் உங்ககிட்ட எல்லா விஷயங்களுமே தப்பு தப்பா சொல்லி என்னையும் சரி உன் ஃபேமிலி கிட்ட இருந்தும் சரி உன்னை தனியா பிரிக்கிறான். இப்படி அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹாங் அவன் கையில அடிபட்டு கொஞ்சம் பிளட் இருக்கிறத பாத்துடுறாங்க. அந்த கார் ஆக்சிடென்ட் நடக்கும்போது கண்ணாடியை உடைச்சிருப்பான்ல, ஒருவேளை அது யூன்ஹோவா இருக்குமோன்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வருது. இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த யோன்சங் இருக்கிற இடத்துக்கு அவனை தேடி நேரடியா வந்திருக்காங்க. அவன் உட்காந்து நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு ஹாங்காகவும் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அங்க இருந்து வெளியே போயிடுறான். அவனோட டேப் அங்கேயே வச்சுட்டு போயிட்டான் போல இருக்கு. அதுல அந்த சேர்மேன் கூட சன்யாங் பேசிட்டு இருக்கிற எல்லா வீடியோ ஃபுட்டேஜஸுமே இருக்கு. அந்த வீடியோ பிளே பண்ணலான்னு அவங்க போறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த யோன்சங் இந்த இடத்துக்கு வந்துடுறான்னா அவனுடைய சத்தத்தை கேட்டதை ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. யோன்சங் நான் அப்புறம் வந்து பாக்குறேன், இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போகும்போது இந்த யோன்சங் அவனோட கையை பிடிச்சி தடுத்து பேசுறான். திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டு எதுவுமே சொல்லாம போற ஏதாவது முக்கியமான விஷயமானு கேட்கறான். இப்ப நம்ம ஹாங் என்ன பண்றாங்க, அவனுடைய கையை பாக்குறாங்க. கார் கண்ணாடி உடைச்சது நான் தான் சொல்லி கட்டு போட்டுட்டு இருந்தால அந்த கை பார்த்தா அதுல அடிப்பட்ட மாதிரி ஒரு சின்ன மார்க் கூட இல்ல. இதை வச்சு நம்ம ஹாங் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்த யோன்சங் தான் அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு. ஒரு வழியா அவனை சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுமே ஹாங் அவங்களுடைய செக்ரட்டரிக்கு கால் பண்ணி யூன்ஹோட நம்பர் எப்படியோ கேட்டு வாங்கி அவங்க கிட்ட கரெக்டா பேசிடுறாங்க. யூன்ஹோ நான் சொல்ற இடத்துக்கு வாங்க, அவங்க கிட்ட சில விஷயம் பேசணும் அப்படின்னு. அதே மாதிரி இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அந்த பார்சல் வந்திருக்குல்ல, அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள ஒரு டைரி இருக்குன்னு தெரிஞ்சதோ அதை எடுத்து படிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. யூன்ஹோ இந்த டைரி நீ படிக்கும்போது எனக்கு சர்ஜரி நடந்துட்டு இருக்கும், ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னு வை, நீ எனக்காக ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஆனா வாழ்க்கை ஃபுல்லா அதையும் நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க கூடாது. எப்பயாவது ட்ரிங்க் பண்ணும்போது என்னோட பேரை சொல்லி என்னை பத்தி யோசிச்சுப்பாரு, ஆனா அதுக்கப்புறம் நீ இந்த விஷயத்த மறந்துட்டு எப்பவும் போல உன்னோட லைஃபை பாத்துக்கணும். இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம ஹாங் எழுதி வச்சிருக்கிறத இப்ப அவங்களே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை ட்ரீட்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சு நான் நீ யாருன்றதையும் மறந்துட்டேன்னு வை, நான் உன்னை அவாய்ட் பண்ணுவேன், கஷ்டப்படுத்துவேன், உன்னை விட்டு தள்ளி போக ட்ரை பண்ணுவேன், தயவு செஞ்சு எனக்காக நீ அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கோ, எப்பவும் நீ என் கூடவே இருப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் திரும்ப உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன், ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரே பர்சன் நீ மட்டும் தான். இது எல்லாத்தையுமே படிச்சு பாக்குற நம்ம ஹாங் ரொம்பவே எமோஷனல் ஆகிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கடைசி அவங்களுக்காகவே சில விஷயங்கள் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. ஹாங் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு எல்லா விஷயமும் நீ மறந்துட்டேன்னு வை, உன் லைஃப்ல நீ யூன்ஹோ மீட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களையும் நான் எழுதி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம யூன்ஹோ இந்த ஜெராக்ஸ் காப்பி எடுக்கும்போது ஹாங்க் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பான்ல, அங்க ஆரம்பிச்சு இவங்க 2 பேரும் டேட் பண்ணது, மேரேஜ், அதுக்கப்புறம் பிடிக்காத ஒரு லைஃப், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே சரியாகி இவங்க 2 பேரும் ட்ரூவா லவ் பண்ண ஆரம்பிச்சதுன்னு எல்லாத்தையுமே எழுதியிருக்காங்க. ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ கடைசி நேரத்துல இந்த ட்ரீட்மெண்ட்டே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த, அது யூன்ஹோக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் நீ இந்த ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு சரின்னு சொன்னதுக்கு காரணமும் யூன்ஹோ தான். பழைய விஷயங்களை மறந்தாலும் சரி, நீ எப்படியாவது யூன்ஹோ கூட லைஃப்ல ஒன்னா சேர்ந்துடணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்த. இதை அவங்க படிக்கும் போதே அவங்க 2 பேரும் ஹாப்பியா இருந்த எல்லா மூமெண்ட்ஸையும் நம்ம காட்டுறாங்க. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நம்ம ஹாங் யூன்ஹோ மீட் பண்றதுக்காக கார் எடுத்துட்டு வேகமா போயிட்டு இருக்காங்க. ஆனா என்ன, அந்த யோன்சங்க்கு வேற நோட்டிபிகேஷன் போயிடுது. ஹாங்கோட கார்ல தான் ஜிபிஎஸ் செட் பண்ணி வச்சிருக்கான்ல, புதுசா அவங்க ஏதோ ஒரு லொகேஷனுக்கு போறாங்க அப்படின்றதே உனக்கு தெரிஞ்சிருக்கு. கரெக்டா அதே இடத்துக்கு இவனும் போறதுக்காக இப்ப ரெடி ஆகிட்டு இருக்கான். ஹாங் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடுறாங்க. ஆப்போசிட்ல தான் நம்ம யூன்ஹோ இருக்கான சிக்னல் போட்டிருக்காங்க. சிக்னல் விழுந்ததுமே ஹாங் கிட்ட போறான். ஒரு பஸ் அவங்களை கிராஸ் பண்ணி போனதும் திடீர்னு ஹாங் அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறாங்க. இப்ப இங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு புரியல. ஹாங் அவன் தேடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வழியா வர ஒரு கார் அவன் மேல மோதிருது. இந்த ஆக்சிடென்ட்ல நம்ம யூன்ஹோக்கு நல்லா அடிபட்டுருது. அந்த இடத்துல மயக்கமாகிடுறான். இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுமே இந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ், போலீஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம யூன்ஹோ மேல இப்படி கார் வந்து மோதினது வேற யாரோ ஒரு பர்சன் தெரியாம இப்படி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான். அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இப்ப அவனுடைய ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் மயக்கத்துல இருந்த ஹாங் கண்ணை திறந்து எழுந்திருச்சு பார்த்தா அவங்க வேற ஒரு இடத்துல இருக்காங்க.
இருக்காங்க, அவங்கள யாரோ கடத்திட்டு வந்திருக்கிற மாதிரி இருக்கு. யுன்ஹோட அப்பா அம்மாக்கு அவங்களுடைய பையனுக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சதும் அவங்களும் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துடுறாங்க. பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அவருடைய ரிப்ல தான் அடிபட்டிருக்கு. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ அவர் நல்லா தான் இருக்காருன்னு போய் அவனை செக் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல நம்ம யுன்ஹோயே ஆளை காணோம். ஹாங் எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நிலைமையிலே கார் எடுத்துட்டு அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறான். இதே நேரம் நம்ம ஹாங்க அவங்க மாட்டி இருக்கிற அந்த இடத்த விட்டு வெளியே தப்பிக்க ட்ரை பண்றாங்க. கையில கிடைக்கிற பொருள் எடுத்து அங்க இருக்கிற ஒரு ஆளுடைய மண்டையை அடிச்சு உடைச்சிட்டு எஸ்கேப் ஆகிடலான்னு வந்து பார்த்தா ஆப்போசிட்ல அந்த யோன்சாங் நிக்கிறான், அதுவும் கையில ஷாட் கன்னோட. இப்பதான் நமக்கு பிளாஷ்பேக்ல நடந்ததை காட்டுறாங்க. அந்த ரோட் சிக்னல் நம்ம ஹாங் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே யோன்சாங் தான் செட் பண்ணியிருந்த அடியாளங்களை வச்சு ஹாங் அங்க இருந்து கடத்திருப்பான். அப்போ நீ தான் இதெல்லாம் பண்றியா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றேன்னு ஹாங் கேக்குறாங்க. ஹாங் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நான் எது பண்ணாலும் உன்னுடைய நல்லதுக்காக தான். அந்த யுன்ஹோ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிட்டா அவனால உனக்கு மறுபடியும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதுக்காக தான் அவன் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். நீ இன்னைக்கு அவனை மீட் பண்றதுக்காக போனேன்னு எனக்கு தெரியும், என்ன நடக்குதுன்னு என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு கேட்கிறான். இப்படி அவன் பேசுறத வச்சு ஹாங் புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ ஒரு வழியிலையும் அவங்கள நோட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. நீ சொல்லியிருந்த மாதிரி நான் யூன்ஹோ பாக்குறதுக்காக தான் போயிருந்தேன், அது எல்லாமே கரெக்ட் தான். விஷயம் என்னன்னா எனக்கு ஜெர்மனில இருந்து பார்சல ஒரு டைரி வந்திருந்தது, அதுல என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கை யூஸ் பண்ணி யாரோ யூன்ஹோ பத்தி நல்ல விஷயங்களை எழுதியிருக்காங்க. ஆரம்பத்துல அதை பார்த்து நான் நம்பி தான் யூன்ஹோ மீட் பண்றதுக்காக போயிட்டேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, அவன் நம்ம மறுபடியும் ஏமாத்துறதுக்காக தான் இதெல்லாம் செட் பண்ணி பண்ணியிருக்கான் போல இருக்கு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, அந்த யூன்ஹோ ஒரு மோசமான கேரக்டர் தான் சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஹாங்க்கு உண்மை என்னன்னு தெரியும், ஆனா இந்த யோன்சாங் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படி ஒரு போய் சொல்றாங்க. ஹாங் நல்ல வேலை நீ உண்மை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டேன், நாளைக்கு இந்த இடத்துக்கு ஒரு ஹெலிகாப்டர் வரும், நம்ம இங்க இருந்து வேற ஏதாவது இடத்துக்கு போய் மேரேஜ் பண்ணிட்டு நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றான். இப்ப நம்ம ஹாங்கும் எப்படியாவது நம்ம இங்க இருந்து தப்பிச்சாகணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கட் பண்ண இப்ப நம்ம யூன்ஹோ தான் காட்டுறாங்க. அவனுடைய ஃப்ரெண்ட் அப்புறம் அந்த டிடெக்டிவ் மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்கான். சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்து ஹாங் அந்த யோன்சாங்கோட அடியாளுங்க தான் கடத்தி இருக்காங்க அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. யூன்ஹோ இதை நாங்க பாத்துக்கிறோம், உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு இருக்கு, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்றாங்க. ஆனா அவன் கேட்க மாட்டான். இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, சன்யாங் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கிரேஸ் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, அந்த யூன்ஹோ இப்பதான் என்கிட்ட கால் பண்ணி சொன்னான், அவன் கண்ணு முன்னாடியே ஹாங் திடீர்னு யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களாம், அது யாரா இருக்கும்ன்றத கண்டுபிடிக்கிற வேலையை என்கிட்ட தந்திருந்தான். உங்களுக்கு தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அதான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் உடனே சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த கிரேஸ் அவங்க கிட்ட இப்படி பேச சொன்னதே நம்ம யூன்ஹோ தான். ஹாங்க கடத்தி இருக்கிற வேலையை கண்டிப்பா அந்த யோன்சாங் தான் பண்ணிருப்பான்றது சன்யாங்க்கு தெரியும். இப்ப அவன் எங்க இருக்கான், அவனை தடுத்து நிறுத்துறதுக்காகவாவது சன்யாங் அவங்களுடைய பையனை தேடி போவாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்றது தான் நம்ம யூன்ஹோட பிளான். அவன் நினைச்ச மாதிரி எது நடக்குது, சன்யாங்க அவங்க பையனை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அவன் இப்ப எங்க இருக்கான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய கார்ட்ஸ் கூட அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே நம்ம யூன்ஹோ அவனுடைய ஃப்ரெண்டும் கார்ல வந்துட்டு இருக்காங்க, இவங்களுக்கே தெரியாத மாதிரி. கடைசி அவங்க எல்லாருமே எந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகுறாங்கன்னா ஹண்டிங்காக ஒரு இடத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்கல்ல, அதே இடம் தான். இப்ப அங்க பயங்கரமா ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்கு. யூன்ஹோ என்ன பண்றான், மெயின் என்ட்ரன்ஸ் வழியா உள்ள போக முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு யார் கண்ணிலையும் படாம பின்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸ் வழியா உள்ள போக ட்ரை பண்றான். அங்க இருக்கிற கார்ட்ஸ் அவனால சமாளிக்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு இருக்கு. அப்ப நம்ம யூன்ஹோக்கு பக்கத்துல இந்த இடத்துல இருந்து அந்த டாக் ஓடி வருது. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஐடியா வருது, அந்த டாகோட ஓனர் போய் மீட் பண்ணி உள்ள என்டர் ஆகிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி அந்த டோரோட ஒரு சாவியை வாங்கிட்டு உள்ள போயிடுறான். இந்த இடத்துக்குள்ள போறதுக்கு இப்படி ஒரு வழி இருக்குன்றது பாவம் அந்த யோன்சாங்க்கும் தெரியாது. இதே நேரம் அந்த யோன்சாங்க காட்டுறாங்க, அவனுடைய அம்மா கிட்ட டென்ஷனா பேசிட்டு இருக்கான். நீங்க எதுக்காக இப்ப தேவையில்லாம என்ன மீட் பண்றதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, அவங்களும் பதிலுக்கு நீ அந்த சீக்ரெட் ஃபண்டை எனக்கே தந்துரு, சேர்மேன் கிட்ட நான் கடைசியா பேசிட்டு இருந்த அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வச்சு நான் மிரட்ட ட்ரை பண்ணாத, அது என்கிட்டே கொடுத்துரு. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது யோன்சாங்க உங்க கிட்ட வந்து சொல்றான், நீங்க பயப்படுறீங்களா, நான் உங்களுடைய சீக்ரெட் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி வெளியே சொல்லிடுவேன்னு. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது, அதை நான் எவ்வளவு சீக்ரெட்டா வச்சிருக்கேன் இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்றான். இப்பதான் நமக்கு பிளாஷ்பேக்ல நடந்ததை காட்டுறாங்க. ஹாங் சின்ன பொண்ணா இருக்கும்போது அவங்க ஃபேமிலி கூட ஒன்னா சேர்ந்து பீச்சுக்கு போயிருப்பாங்க. அப்ப ஹாங்க அவங்களுடைய பிரதர் ஸ்வான் ரெண்டு பேரையும் வேணுனே டேமேஜ் பண்ணி இருக்கிற ஒரு போட்ல அனுப்பி அது கடைசியில கடலுக்கு போய் அது மூழ்கி ரெண்டு பேருமே கடைசியில தண்ணிக்குள்ள போயிருப்பாங்க. இப்படி அவங்க பண்ண எல்லா விஷயமும் யோன்சாங்க்கு தெரியும், ஏன்னா அவங்கள மீட் பண்றதுக்காக அவனும் நீங்க பீச்சுக்கு வந்திருப்பா, இதை நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். இந்த சன்யாங்கோட பிளான் என்னன்னா சேர்மனுடைய ப்ராப்பர்ட்டி பண்ணணும்னு எல்லாமே அவங்களுக்கு மட்டும் கிடைக்கணும், அதுக்கு தடையா இருக்கிற எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு தள்ளலாம்னு சொல்லி இந்த வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ பிரசன்ல தான் காட்டுறாங்க, நடந்ததெல்லாம் சொல்லி யோன்சாங் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். நீங்க என்னைக்காவது என்ன தேடி வருவீங்கன்னு நானும் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், ஆனா உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லை. கோவத்துல சன்யாங்கோ அன்னைக்கு அந்த ஹாங்கோட கதை அங்கேயே முடிஞ்சிருக்கணும், அது மட்டும் அப்பவே நடந்திருந்தா அந்த ஹாங்கால நீ இப்படி முன்னாடி நின்று பேசிட்டு இருந்திருக்கவே மாட்டேன். இப்ப இந்த விஷயத்துல விடு, சேர்மன் கிட்ட நான் பேசிட்டு இருந்த அந்த வீடியோ ஃபுட்டேஜ் அது எங்க இருக்குன்னு சொல்லுன்னு கேக்குறாங்க. அவனும் சொல்லிடுறான் அது என்னோட டேப்ல இருக்குன்னு. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க மறைஞ்சு நின்று நம்ம ஹாங்கும் கேட்டுட்டு இருக்காங்க. சன்யாங்க்கு வேற கரெக்டா டவுட் வந்துருது, யாரோ அவங்கள நோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. கரெக்டா அவங்க ஹாங் கிட்ட வரும்போது திடீர்னு இந்த இடத்துல இருந்த மொத்த பவர் சப்ளையும் அவுட். நம்ம யூன்ஹோ தான் உள்ள என்டர் ஆகியிருக்கான், அதனாலதான் இந்த பவர் கட். ஏதோ நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த யூன்சங்
யோன்சங் என்ன பண்றான், ஷார்ட் கன் எடுத்துட்டு நம்ம ஹாங்க ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹாங்க அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி கரெக்டா ஒரு டோர் ஓபன் பண்றாங்க. ஆப்போசிட்ல பார்த்தா யூன்ஹோ. அவங்களுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. யூன்ஹோ அவங்களுடைய கையை பிடிச்சிட்டு அங்க இருந்து வெளியே கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் இங்க இருந்து தப்பிக்க கூடாது அப்படின்றதுக்காகவே அந்த யோன்சங் அவனுடைய ஷார்ட் கன் ஜீப் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவங்களை தேடிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அங்க வெளியே பணியில நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹாங்க இப்பதான் யூன்ஹோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உனக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கா, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கான்னு கேக்குறாங்க. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு இருக்குன்ற விஷயமே அவங்களுக்கு தெரியாது இல்ல. ஹாங் அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீ இப்ப இங்க இருந்து வெளியே போ, நான் எப்படியும் இங்க இருந்து தனியாவே வந்துருவேன்னு சொல்றான். ஆனா ஹாங் இவனுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க. நான் ஒன்னும் அவ்வளவு மோசமான செல்ஃபிஷ்லாம் கிடையாது, உன்னை அப்படியே இங்க தனியா விட்டுட்டு போறதுக்கு. எனக்கு நீ யாருன்ற எல்லா உண்மையே தெரிஞ்சிருச்சு. உன்னை இவ்வளவு நாள் நான் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நான் இப்படி மன்னிப்பு கேட்டுறேன், டைம் கிடைக்கும் போது இதை பத்தி நான் உங்ககிட்ட தெளிவா பேசுறேன். இப்ப நீ என் கூட வா, நம்ம ரெண்டு பேருமே இங்க இருந்து போலான்னு சொல்லி உன்னை கூப்பிட்டு போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எந்த வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்றது அந்த யூன்சங் வேற கண்டுபிடிச்சிடறான். வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம யூன்ஹோட ஃப்ரெண்டும் இங்க நடக்கிற பிரச்சனைலாம் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்களும் இந்த இடத்துக்குள்ளார என்டர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த யோன்சங்க்கு ஆப்போசிட்ல போய் அவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்க. ஹாங், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு எதுவும் புரியல, நீ திரும்ப என்கிட்ட வந்துரு, நம்ம இங்க இருந்து வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு இவன் பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கான். இப்பதான் நம்ம ஹாங் இவனுக்கு பதில் சொல்லவே ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு, ஆரம்பத்துல இருந்து நீதான் மோசமானவன், எனக்கு உன்னை எப்பவுமே பிடிச்சது இல்ல. அவங்க இப்படி பேசுவாங்க நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. யோன்சங் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடறான். ஹாங், நான் உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன், இப்ப நீ என் கூட வந்தா கூட போதும். அவங்களும் பதிலுக்கு முடியாது, நான் எப்பவுமே யூன்ஹோ கூட தான் இருப்பேன்னு சொல்லிடுறாங்க. இதே நேரம் இந்த இடத்துக்கு போலீஸ்ல வந்து அந்த யோன்சங் ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. பயத்துல என்ன பண்றான், அந்த ஷார்ட் கன்ல ஹாங்க்கு குறி வச்சு பேசிட்டு இருக்கான். நீ இல்லாம கண்டிப்பா என்னால இருக்க முடியாது. பேசிக்கிட்டே இருந்தவன் திடீர்னு அவங்களை ஷூட் பண்ணிடுறான். ஆனா ஹாங்க காப்பாத்துறதுக்காக நம்ம யூன்ஹோ ஆப்போசிட்ல வந்து அவனுடைய ஷோல்டர்ல அந்த புல்லட் பட்டுருது. அடுத்த செகண்டே அங்க இருந்த போலீஸ் எல்லாருமே யூன்சங்க ஷூட் பண்ணிடுறாங்க. கடைசியில அவன் அங்கேயே இறந்தும் போயிடுறான். கட் பண்ண இப்ப நம்ம யூன்ஹோ தான் காட்டுறாங்க. ரொம்ப எமர்ஜென்சியான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. ஐசியூக்கு போறதுக்கு முன்னாடி கூட அவன் ஹாங்கோட கைதான் பிடிச்சிட்டு பேசிட்டே வந்துட்டு இருக்கான். நீ எங்கேயும் போகாது, இங்கேயே எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்றான். ஹாங்கோ இல்ல, நான் கண்டிப்பா உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. இப்ப இவங்க கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹாங்க்கு ஒண்ணு ஞாபகம் வருது. அவங்களுடைய சர்ஜரிக்கு அவங்க போறதுக்கு முன்னாடி கூட நம்ம யூனோட கையை பிடிச்சிட்டு இப்படிதான் அவங்க பேசிட்டு இருந்திருப்பாங்க. அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி வெளியே உட்காந்து தொடர்ந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நமக்கு அந்த சன்னி அங்கதான் காட்டுறாங்க. யோன்சங்கோட இடத்த ஃபுல்லா செக் பண்ணி பார்த்ததுல அந்த சீக்ரெட் ஃபண்ட் அப்படி டாலர்ஸா மாத்தி ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்கான் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அவங்க இங்க இருந்து வேற இடத்துக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஒரு போலீஸ் வந்து அவங்க கிட்ட பேசின அப்புறம் தான் உங்களுக்கு விஷயமே தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒருத்தவனை ஷூட் பண்ணி சாகடிச்சிட்டாங்க. அவனுடைய பேர் யோன்சங் அப்படின்னு. அவங்க பையன் இறந்துட்டான்னு தெரியுது, இருந்தாலும் அவங்க அதை நினைச்சு ரொம்ப கவலைப்படுற மாதிரி தெரியல. அப்படியே சோகமா உட்காந்து அந்த பணத்தை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போறதுல தான் குறியா இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஹாங்கோட அம்மாவை காட்டுறாங்க. இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்றதுல அவங்களுக்கு தெரியாது போல இருக்கு. அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட குழந்தைங்க சின்ன வயசுல எடுத்துக்கிட்ட போட்டோ ஆல்பம்ஸ் தான் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியா சுவான் அந்த பீச்ல இருக்கிற போட்டோல இருக்கிற டேட்டை கவனிச்சிடுறாங்க. அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருது, யூனோட அம்மா கூட உட்காந்து நம்ம யூனோட போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்திருப்பாங்கல்ல. அவ அன்னைக்கு கேம்ப் மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து பீச்சுக்கு வந்திருந்ததா சொல்லியிருப்பாங்க. ரெண்டு போட்டோஸ் எடுத்து இருக்கிறது ஒரே டேட்ல தான். ஹாங்கோட அம்மாவுக்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்த அப்புறம் தான் விஷயம் தெரியுது. இவ்வளவு வருஷமா இவங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த போட் தண்ணிக்குள்ள மூழ்கும் போது யூன்ஹோ அப்புறம் சுவான் ரெண்டு பேருமே மூச்சு திணறி இருக்காங்க. சுவானை பத்தி கவலைப்படாம அவனை தண்ணியிலே அழித்துட்டு ஹாங் மட்டும் அங்க இருந்து வெளியே வந்திருப்பாங்கன்னு தப்பா நினைச்சிருப்பாங்க. ஆனா உண்மையா நடந்தது, சுவான் தண்ணியில மூழ்கி தனியா தான் இறந்து போயிருப்பான். ஹாங்கும் கடைசி கட்டத்துல இருக்கும்போது நம்ம யூன்ஹோ தான் உள்ள குதிச்சு அவங்களை காப்பாத்திருப்பான். அப்படின்னா அவங்க பையன் இறந்ததுக்கும் ஹாங்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. இதை பத்தி அவங்க ஹாங்கோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே ஆன்டிஜோ ரொம்ப பதட்டமா ஓடி வந்த விஷயத்த சொல்றாங்க. யூன்ஹோ ஷூட் பண்ணிட்டாங்க, இப்ப அவனை ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இவங்களும் உடனே பரபரப்பா எழுந்து அவனை பாக்குறதுக்காக போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. உள்ள அவனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நம்ம ஹாங் வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு யூன்ஹோட அம்மா வர்றதை பார்த்ததும், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, யூன்ஹோக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கவே கூடாது, அவன் என்ன காப்பாத்துறதுக்காக வந்துதான் இப்படி அவனுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. யூன்ஹோட அம்மாவும் எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே சரியாகிடும் சொல்லி அவங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஹாங்கோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உள்ள நம்ம யூன்ஹோக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. இப்பதான் ஹாங்கோட அம்மா யூனோட அம்மா கிட்ட உட்காந்து விஷயத்த சொல்றாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி பீச்ல உங்க பையன் காப்பாத்துனது என்னோட பொண்ணு தான். என் பொண்ணு செய்யாத ஒரு தப்புக்காக இத்தனை வருஷம் நான் அவகிட்ட பேசாம இருந்துட்டேன். என் பொண்ணை காப்பாத்தின யூனோ கிட்ட கூட நான் இத்தனை வருஷத்துல மரியாதையா நடந்துகிட்டது இல்ல. ஆனா அவன் எங்க எல்லாருக்காகவும் எவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கான். நான் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யூனோட அம்மாவும் இது வரைக்கும் என்ன நடந்ததோ அதெல்லாம் விட்டுருங்க, இப்ப அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது. இப்ப நமக்கு அந்த சன்னியாங்க தான் காட்டுறாங்க. அவங்க பையன் பேர்ல இருந்த அந்த ஷேர், அந்த சீக்ரெட் ஃபண்ட்னு எல்லாத்தையுமே அவங்க பேர்ல மாத்திக்கிட்டாங்க. ஏன்னா எல்லா பணம் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவங்க இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. நம்ம யூனோட ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவனை காப்பாத்திட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவன் மயக்கத்திலே தான் இருக்கான், இன்னும் எழுந்திருக்கல. அவனுக்கு எதுவும் இல்லைன்னு கேட்டப்பறம் தான் அவன் ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹாங்க காட்டுறாங்க. அவன் மயக்கத்துல இருந்து எழுந்திருக்கணும்ன்றதுக்காக
பேசுறதுக்காக அவன் பக்கத்திலே தான் உட்காந்துருக்காங்க. இவங்க 2 பேரோட லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களுமே அவன் காதுல கேட்கிற மாதிரி தொடர்ந்து அதையே சொல்லிட்டு இருக்காங்க. ஹாங் எவ்வளவு மணி நேரமா இப்படியே உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. அவங்க சரியா சாப்பிடுறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல, யூனோக்காக மட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நேரம் அந்த சன்யாங் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு ப்ரூஃபும் இருக்க கூடாதுன்றதுக்காக அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கிற டேபை தண்ணியில தூக்கி போட்டுறாங்க. இப்ப ஹாங் அவங்கிட்ட, யூன்ஹோ நீ எப்பதான் எழுந்திருக்க போற? நீ என்ன காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில உன்னை மட்டும் தனியா விட்டுட்டு போய் நான் எப்படி சாப்பிடுறது, தூங்குறதெல்லாம்? என்னோட சர்ஜரி இப்பதானே முடிஞ்சது, நானும் சில மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். நீ எப்போ எழுந்திருக்கிறியோ அதுக்கப்புறம் தான் நானும் அதெல்லாம் கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்றாங்க. இவங்க பேசுனது உண்மையாவே நம்ம யூனோட காதுல விழுந்துருச்சா என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரத்திலே மயக்கத்துல இருந்து கண்ணு திறந்து ஹாங்க தான் பாக்குறான். ஹாங் உனக்கு எதுவும் ஆகல, நீ நல்லதானே இருக்கன்னு கேட்க அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நீ இப்பவும் என்ன பத்தி தான் கவலைப்படுற, என்ன காப்பாத்துறதுக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க நீ. யூன்ஹோ தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு. நீ யார் அப்படின்ற விஷயத்த மறந்துட்டு நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பதிலுக்கு நம்ம யூன்ஹோ அவன் பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்கிறான். ஆரம்பத்திலே உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும்போது அவன் ஹாங்க தப்பா தானே நினைச்சிருப்பான். 2 பேருமே இந்த எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே உள்ள வந்து யூன்ஹோ பழைய நிலைமைக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சதும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹாங் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது யூன்ஹோட ஃப்ரெண்ட் அவங்கள மீட் பண்ணி அவன் யாருன்றதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு அவங்க கிட்ட பேசுறான். நீங்க தானே யூன்ஹோட சைட்ல டிவோர்ஸ் லாயரா இருந்தது, எந்த காரணத்துக்காக நாங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சோம்னு சொல்ல முடியுமான்னு கேட்க ஆரம்பத்துல வின்சென்ஸ் சொன்னதையும் நம்ம யூன்ஹோட ஃப்ரெண்டும் சொல்றோம். நீங்க 2 பேரும் உங்களோட லைஃப்ல பக்கத்துல இருந்தவங்க கூட ரொம்ப தூரம் தள்ளி தள்ளி தான் இருந்தீங்க. நீங்க 2 பேரும் பேசுறது கூட அவாய்ட் பண்ணிட்டு உங்களோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப நீங்க 2 பேரும் லைஃப்ல ஹாப்பியா இருக்கீங்கல்ல. யூன்ஹோ உங்களுக்காக எந்த ரிஸ்க் வேணும்னாலும் எடுக்க ரெடியா இருக்கான். ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே உங்களை அந்த அளவுக்கு ட்ரூவா லவ் பண்றான்னு சொன்னதும் ஹாங்க்கு சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள போற ஹாங்க அந்த டைரியில லாஸ்ட் பேஜ்ல ஏதோ ஒன்று எழுதி இருக்காங்க, அதை அவங்க சரியா படிக்கல. யூன்ஹோ தான் தூங்கிட்டு இருக்கான். சரி அதை எடுத்து படிக்கலான்னு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹாங் அவங்களுக்காகவே எழுதி இருக்கிற நோட்ஸ் தான் அது. ஹாங் நீ உன்னோட லைஃப்ல கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன்னு வை, நீ எப்பவுமே யூன்ஹோ கூடவே இரு, அவனை உன்னோட லைஃப்ல இருந்து போக விட்டுறாத. இதை படிச்சு பாக்குற நம்ம ஹாங்கே புதுசா இருக்கு. என்னோட சர்ஜரி நடக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பத்தி கவலைப்பட்டிருக்கனோ இல்லையோ இந்த யூன்ஹோ பத்தி தான் அதிகமா யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே அவனோட ஃபேஸை பார்த்துட்டு யூன்ஹோவை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டிருக்கிறதும் தப்பு இல்ல, ஏன்னா உண்மையாவே ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு இங்க இருந்து எழுந்து வெளியே போயிடுறாங்க. ஆனா அவங்க பேசின எல்லா விஷயத்தையும் நம்ம யூன்ஹோ கேட்டுட்டான். ஏன்னா இப்ப அவன் தூங்கவே இல்லை, சும்மா கண்ண முடிதான் படுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உள்ள வர்ற ஹாங்க அந்த டைரியை தான் பாக்குறாங்க. இதை நம்ம பேக்ல தானே வச்சுட்டு போனோம், இது எப்படி வெளியே வந்தது அப்படின்னு அந்த லாஸ்ட் பேஜ் எடுத்து படிச்சு பார்த்தா அதுல நம்ம யூன்ஹோ ஏதோ ஒன்று எழுதி வச்சிருக்கான். நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ என்னை விட்டுட்டு போற மாதிரிலாம் நடக்கவே நடக்காது, எப்பவுமே நான் அவன் கூடவே தான் இருப்பான்னு எழுதி வச்சிருக்கான். அவன் முழிச்சிட்டு தான் இருக்கான்னு தெரிஞ்சதும் நம்ம ஹாங் வந்து அவனை எழுந்திருக்க சொல்றாங்க. நான் எழுந்திருக்கவே மாட்டான். இங்க பாரு இந்த டைரியில எழுதி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஓவரா கற்பனை பண்ணாத, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த நான் எழுதுனது, இப்ப நான் வேறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தவன் திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிடறான். அவனை பார்த்து நம்ம ஹாங்கும் சிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்காக சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. யூன்ஹோ உன்னை பத்தி எல்லா விஷயங்களையும் நீ என்கிட்ட சொல்லிட்ட, அது எப்படி நீ எல்லா விஷயத்திலும் இவ்வளவு பெஸ்டா இருக்கன்றது மட்டும் எனக்கு புரியல. லா ஸ்கூல்ல படிச்ச ஒரு பெஸ்டான ஸ்டூடெண்ட், ஸ்விம்மிங், பாக்ஸிங் எல்லாத்துலயுமே சாம்பியனா இருந்திருக்க, நீ பார்க்கவும் ஹேண்ட்ஸமா இருக்க, இந்த எல்லா விஷயமும் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையை சொல்லணும்னா நீ என்ன திரும்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அவனும் சிரிச்சிட்டு இருக்கான். ஆனா இன்னும் நம்ம லைஃப்ல நடந்த நிறைய விஷயம் எனக்கு ஞாபகம் இல்ல, அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. பதிலுக்கு நம்ம யூன்ஹோ சரி நீ கவலைப்படாத, சீக்கிரமே இது எல்லாத்தையும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்றான். பல வருஷத்துக்கு அப்புறம் இப்படி இவங்க 2 பேருமே ஒன்னா பேசிட்டு இருக்கிறத வெளியே இருந்தே அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண சேர்மேனுடைய கல்லறைக்கு அவருடைய பெரிய பையன் சேவுக்கு வந்து அவருக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கான். நம்ம அப்பா இறந்து போனதுக்கு காரணம் இந்த சன்யாங் தான், அவளை கண்டிப்பா சும்மா விடக்கூடாது. இப்படி இந்த பிரதர் சிஸ்டர் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சன்யாங் பண்ண தப்புக்கு அவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்க நம்ம யூன்ஹோ கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் ஆகிட்டு இருக்கான். அந்த சன்யாங் தான் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்றது எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு அவனும் யோசிச்சுட்டு தான் இருக்கான். யோன் சங் அந்த சீக்ரெட் ஃபண்ட் எல்லாத்தையுமே குயின்ஸ் குரூப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான். இப்ப அவன் இறந்து போயிட்டதுனால அந்த பணம் எல்லாமே அந்த சன்யாங்க்கு தான் சொந்தமாகி இருக்கும். எப்படி பார்த்தாலும் அது இல்லீகலான ஒரு ஃபண்டு தானே. அதுல இருந்து 13% ஷேர் அவங்க குயின்ஸ் குரூப்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு மட்டும் ஒரு சரியான ப்ரூஃப் கிடைச்சிட்டா அந்த சன்யாங்க ஈஸியா போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறலாம். இப்ப நம்ம ஹாங்கோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க யாராலையும் இந்த விஷயத்துல எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது. நிறைய பேர் போராட்டம் நடத்திருப்பாங்கல்ல அந்த கான்ட்ராக்டருடைய கேஸ்ல, அவன் கதையும் முடிஞ்சிருச்சு. அதனால அந்த கேஸ் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. போராட்டம் நடத்திட்டு இருந்த யாருக்குமே சரியான பணம் இது வரைக்கும் கிடைக்கல. அந்த கேஸ் இன்னமும் நம்ம ஹாங் ஃபேமிலியை சேர்ந்தவங்க மேலதான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம டேய்க்கு ஒரு ஐடியா வருது. என்னால உங்களுக்கு இந்த கேஸ்ல ஹெல்ப் பண்ண முடியும். ஆரம்பத்துல இருந்து அந்த சன்யாங்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக தானே நான் உங்களுடைய ஃபேமிலியில வந்து ஜாயின் பண்ணேன். கிரேஸும் நிறைய டைம் அந்த சன்யாங்காக ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நாங்க 2 பேரும் உங்களுக்கு அகேன்ஸ்டா நடந்ததெல்லாம் சொன்னாலே போதும். இப்படி எல்லாரும் முன்னாடியுமே சொல்லிட்டு டேய் போய் தனியா கிரேஸை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்ப கிரேஸ் அவங்க கிட்ட பேசுறதெல்லாம் வச்சுதான் நமக்கு புரியுது அவங்களும் எப்பவும் நல்லவங்களா மாறிட்டாங்க. இப்ப பிளாஷ்பேக்ல நடந்ததை நம்ம காட்டுறாங்க. சர்ஜரி எல்லாம் முடிஞ்ச ஹாங் அவங்களுடைய பழைய வீட்டுக்கு போக போறாங்கன்னு தெரிஞ்சதும் யூன்ஹோட ஃப்ரெண்டு தான் அந்த MP3 பிளேயர் கிரேஸ் கிட்ட கொடுத்து இதை ஹாங் கண்ணில் படுற மாதிரி வச்சிருங்க, மேபி இதனால உங்களுக்கு சில விஷயம் ஞாபகம் வரலான்னு சொல்லியிருப்பான். அவன் சொன்ன மாதிரி தான் கிரேஸும் பண்ணிருப்பாங்க. எல்லாமே கரெக்டா நடந்திருக்கும். அதே மாதிரி அந்த ஜெர்மனில இருந்து டைரி பார்சல் வந்திருக்கும்ல, இந்த விஷயம் யோன் சங்கே தெரியாத மாதிரி அதை கரெக்டா ஹாங் கிட்ட போய் சேர்த்ததும் அவங்க தான். இப்படி இவங்க சொல்றதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் டேயும் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இந்த ஃபேமிலிக்கு வந்த பிறந்த ஒரு நல்ல லைஃபே கிடைச்சது. நம்ம இது வரைக்கும் பண்ண தப்பு எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னா இப்ப இந்த டைம் உங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணா மட்டும்தான். இப்படி அவங்க ஜெயிலுக்கு போற விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க
நடக்கிறதெல்லாம் அந்த பக்கமா ஒரு சியோல் வர கேட்டுறோம். இப்ப அப்படியே கட் பண்ண டேஹி அவங்க சின்ன வயசுல இருந்து அந்த ஆர்ஃபனேஜுக்கு தான் நம்ம சியோலை கூப்பிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த இடத்துல இருக்கும் போதெல்லாம் எப்பவுமே சந்தோஷமெல்லாம் இருந்ததில்ல. ஒவ்வொரு மாசமும் நீ உன் ஃபேமிலி கூட இந்த இடத்துக்கு வரும்போது உன்னை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்ப நீ சின்ன வயசுல இருந்து என்ன லவ் பண்றியான்னு அவன் கேட்க பதிலுக்கிட்டையும் அப்படி சொல்ல முடியாது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாம நீங்க இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு கேக்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு காமெடியா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அவங்க கையில வச்சிருக்க ஒரு பொம்மையை காட்டுறாங்க. இது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா இதை நம்ம டேய்க்கு சியோல் தான் தந்திருப்பான். அவங்க ஆர்ஃபனேஜ்ல இருந்து இப்ப வரைக்கும் அவனோட ஞாபகமா இது ரொம்ப பத்திரமா வச்சிருக்காங்க. இது நீ எனக்கு தந்ததுக்காக நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் நீ இந்த இடத்துக்கு வரவே இல்லை. ஒவ்வொரு டைமும் நீ வருவேன்னு நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி கேக் எனக்கு அப்பவும் கிடைச்சது. ஆனா எனக்கு அப்ப அது பிடிக்கவே இல்லை. ஏன்னா இப்ப நான் உன்னை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி இந்த எல்லா விஷயங்களுமே சொல்லி முடிச்சுட்டு டேய் கடைசியா இப்போ நீ கொஞ்ச நாள் எனக்காக வெயிட் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன். என் லைஃப் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரே சான்ஸ்ன்னு சொல்றாங்க. சியோலும் பதிலுக்கு இல்ல நீ அங்கெல்லாம் போக கூடாதுன்னு எவ்வளவோ சொல்றான். ஆனா டேய் கண்டிப்பா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற விஷயத்த முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. நான் சீக்கிரம் வந்துருவேன், கோனு நல்லா பாத்துக்கோன்னு சொல்லி அவனை ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண கோர்ட்ல தான் காட்டுறாங்க. அந்த சன்யாங்க் அகேன்ஸ்டான கேஸ் தான் ஆரம்பிக்குது. நம்ம யுன்ஹோ இது வரைக்கும் கலெக்ட் பண்ண எல்லா டீடைல்ஸுமே வச்சு பர்ஃபெக்டான ப்ரூஃப்லாம் தந்துட்டு இருக்கான். குயின்ஸ் குரூப்க்கு அந்த யுன்சங் வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அவன் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கான். ஹாங் ஃபேமிலி சொல்லியிருந்த மாதிரி பணத்தை தராம மக்களை ஏமாத்தி அவங்க கடைசியில போராட்டம் நடத்துறதுக்குலாம் காரணமா இருந்தது யுன்சங். அப்புறம் அவனுக்கு அடியால் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த கான்ட்ராக்டர் தான். இந்த நியூஸ் வெளியே தெரிஞ்சதும் ஹாங் ஃபேமிலிக்கு அகேன்ஸ்டா போராட்டம் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே அமைதியாகிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த சன்யாங் பண்ண தப்பு எல்லாத்தையுமே டே இதை வந்து ஒரு விட்னஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இவங்க நிறைய பணம் தர்றதா சொல்லிதான் இந்த ஃபேமிலிக்குள்ளே வர வச்சாங்க. அதே மாதிரி கிரேஸும் விஷயத்த சொல்றாங்க. ஜெர்மனிக்கு ட்ரீட்மெண்ட்காக போயிருந்த ஹாங்க சாகடிக்கிறதுக்காக அடியாளங்களை அனுப்புனது இந்த சன்யாங் தான் அப்படின்னு மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சதும் சன்யாங்கும் எழுத ஆக்டிங்லாம் ட்ரை பண்றாங்க. ஆனா கடைசியில அதுவும் அவங்களுக்கு சரியா வரல. அவங்களுக்கு இன்னும் ஷாக் தர்ற மாதிரி நம்ம ஹாங் எழுந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. யுன்சங் எனக்கு அடுத்து அவனுடைய இடத்துக்கு கொண்டு போயிருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பிரதர் சுவான் இறந்து போனதுக்கும் இவங்க தான் காரணம். அதே மாதிரி சேர்மனுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் இல்ல, இவங்க தான் அவருக்கு ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து சாகடிச்சிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் கூட எங்க கிட்ட இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோ பிளே பண்றாங்க. இதை பாக்குற சன்யாங்க்கு ஒன்னும் புரியல, மிரண்டு போய் உட்காந்துருக்காங்க. யுன்சங்கோட டேப் தான் நம்ம தண்ணியில தூக்கி போட்டோமே, இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா நம்ம ஹாங் அந்த டேப் முன்னாடியே பாத்துருப்பாங்கல்ல. இதை பத்தி யுன்ஹோ கிட்ட சொன்னதும் அவன் கிரேஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான். சன்யாங் அந்த டேப் தண்ணியில தூக்கி போடுறதுக்கு முன்னாடியே அதுல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் கிரேஸ் அவங்களுக்கு தெரியாம எப்போ காப்பி பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவ்வளவுதான், இந்த ஒரு ப்ரூஃப் போதும். சன்யாங் கிட்ட இருந்து குயின்ஸ் குரூப்போட கண்ட்ரோல், ப்ராப்பர்ட்டி பண்ணணும் எல்லாமே போயிடுது. ஹாங்கோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே தப்பா நினைச்சிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அது எல்லாமே கிளியர் ஆகி இப்ப மறுபடியும் அவங்களுடைய கண்ட்ரோல அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அந்த சன்யாங்கோட வாழ்க்கை ஜெயில கூட நிம்மதியா இல்ல. ஜெயில அவங்க கூட இருக்க சில சைக்கோ கைதிஸ்லாம் அவங்களை தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டே அப்புறம் கிரேஸ் அவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்துல பண்ண தப்புக்காக இப்ப 2 வருஷம் ஜெயில் பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு. அவங்க சீக்கிரம் வந்துடணும்னு சொல்லி நம்ம சியோல் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், கோனுவையும் பாத்துக்கிட்டு. இப்ப அப்படியே கட் பண்ணா குயின்ஸ் குரூப்ல எப்பவும் போல நம்ம ஹாங்க மாசம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா என்ன இவங்களும் இவனும் ஆபீஸ்ல அடிக்கடி மீட் பண்ணி பேசுறது தான் நடக்கும். புதுசா மேரேஜ் ஆன கப்பல் மாதிரி 2 பேருமே அடிக்கடி மீட் பண்ணி பேசுறது தான் வேலையா பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லஞ்ச் பிரேக்ல நம்ம ஹாங் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது செக்ரட்டரி அவங்க கிட்ட கேக்குறாங்க, நீங்க 2 பேரும் திரும்ப எப்ப மேரேஜ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? யுன்ஹோ இது வரைக்கும் உங்களை மேரேஜ்க்காக ப்ரொபோஸ் பண்ணலையான்னு கேக்குறாங்க. யுன்ஹோ என்ன ப்ரொபோஸ்லாம் பண்ணல, ஆனா எங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கான அந்த வெட்டிங் ரிங் என் கையில தானே இருக்கு. இதை பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹாங்கோட செக்ரட்டரிக்கு யுன்ஹோட செக்ரட்டரி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. யுன்ஹோ ஏதோ ஒரு முக்கியமான வேலையா ஒரு ரெஸ்டாரண்ட் புக் பண்ணிருக்காருன்னு சொல்றோம். இதை கேட்டதும் ஹாங் கிட்ட அவங்களுடைய செக்ரட்டரி, எனக்கு என்னமோ யுன்ஹோ இன்னைக்கு உங்களை ப்ரொபோஸ் பண்ண போறாருன்னு தான் தோணுது. அவர் இன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் புக் பண்ணிருக்காராம். அந்த இடத்துல தான் நிறைய பேரு மேரேஜ்க்காகலாம் ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. இதை கேட்டதுமே நம்ம ஹாங்க்கு செம சந்தோஷம். யுன்ஹோ கால் பண்ணவே இல்லை, இவங்களா ரெடியாகி ஈவினிங் அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போனை பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, என்ன இவன் நமக்கு இன்னும் கால் பண்ணவே இல்லை அப்படின்னு. இதுக்கு மேல அமைதியா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களே யுன்ஹோக்கு கால் பண்ணி, இப்ப நீ எங்க இருக்க, ஏதாவது முக்கியமான வேலையான்னு கேட்க, ஆமாண்ணா இன்னைக்கு என்னுடைய டீமுக்கு சர்ப்ரைஸ் தர மாதிரி அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஹாங் என்னென்னமோ எதிர்பார்த்து வந்திருப்பாங்க, அவன் இப்படி சொல்றதை கேட்டதும் டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்ப இவன் நம்மள ப்ரொபோஸ் பண்றதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட் புக் பண்ணல போல இருக்கு. அப்படியே சோகமா வீட்டுக்கு வந்து யுன்ஹோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சீலிங்ல இருக்கிற அந்த ஸ்டிக்கரை பார்த்ததும் ஹாங்க்கு சில விஷயம் ஞாபகம் வருது. அவங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது அவங்களுடைய குழந்தை மிஸ்கரேஜ் ஆகிருக்கும்ல, அதுக்கப்புறம் அவங்க அதையே நினைச்சிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருப்பாங்க. குழந்தைக்காக இவங்க 2 பேரும் வாங்கின திங்ஸ் எல்லாமே இங்க இருந்தா கடைசி வரைக்கும் ஹாங் அதை பார்த்து கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே இங்க இருந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்படி இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம யுன்ஹோ தப்பா புரிஞ்சுப்பான். ஹாங்க்கு அவங்களுடைய குழந்தைய பத்தி கூட கவலையே இல்லை. இந்த திங்ஸ் எல்லாம் உடனே இங்க இருந்து காலி பண்ணிட்டு அவங்க எப்பவும் போல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேருக்கும் நடுவில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேருமே ஒரு இடத்துல பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. யுன்ஹோ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நேத்து நான் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ அந்த ரெஸ்டாரண்ட் புக் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சதும் என்ன ப்ரொபோஸ் பண்றதுக்காக தான் அதை புக் பண்ணிருக்கேன்னு தப்பா நினைச்சிட்டேன். நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், ஒருவேளை நீ என்ன ப்ரொபோஸ் பண்ணிருந்தா நான் அதை வேணாம் ரிஜெக்ட் பண்ணிடலாமான்னு. ஆனா நீ என்ன ப்ரொபோஸ் பண்ணாம நான் வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் எனக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சது. அதாவது அவங்களுடைய குழந்தைய பத்தி தான் ஹாங் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட சொன்னா ஹாங் கஷ்டப்படுவாங்கன்னு யுன்ஹோ சொல்லிருக்க மாட்டான் போல இருக்கு. ஆனா ரூம்ல இருந்து அந்த ஸ்டிக்கரை பார்த்தது நம்ம ஹாங்கே கடைசியில் அது ஞாபகம்
வந்துருச்சு. இப்ப நான் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டா நம்ம 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வரவே கூடாது. எதுவா இருந்தாலும் சரி நம்ம பேசி அந்த பிரச்சனையை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. யுன்ஹோ அவங்களுடைய கையை பிடிச்சு நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். நமக்குள்ள இனிமே அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்தாலும் நான் உடனே பேசி அது எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன்னு சொல்றான். இதுக்கப்புறம் நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். இப்படி எல்லாத்தையுமே பேசிட்டு மேரேஜ்க்காக ப்ரப்போஸ் பண்றான். ஹாங்கும் சரின்னு சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் டைம் ஆகட்டும், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நான் சொல்ற மாதிரி நீ சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். தினமும் இந்த மாதிரி நம்ம ஒண்ணா வெளியே நடந்து போகும்போது 5 டைம் மட்டும் தான் என்னோட கையை பிடிக்கணும். ஹக் பண்றது ஒரு டைம் எல்லாத்தையுமே லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பதிலுக்கு யுன்ஹோ இது உனக்கு வேணும்னா நீ எல்லாத்தையுமே மறந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து லவ் பண்ற மாதிரி தெரியலாம். ஆனா எனக்கு அப்படி இல்லையேன்னு சொல்லி சில ஆஃபர் எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். 2 பேருமே இப்படி சந்தோஷமா அவங்களோட லைஃபையும் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண 2 வருஷத்துக்கு அப்புறம் டேயோட பனிஷ்மெண்ட் டைம்ல முடிஞ்சு அவங்க ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிட்டாங்க. அவங்க இங்க இருந்து கூப்பிட்டு போறதுக்காக நம்ம சியோலும் கோனுவும் வந்திருக்காங்க. இந்த 2 வருஷத்துல கோனுவும் லைட்டா வளர்ந்துட்டான். அவங்க 2 பேரையும் திரும்ப பார்த்ததுல டே ரொம்ப சந்தோஷமாகிடுறாங்க. அவங்க 2 பேருமே வந்து ஹக் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னு. இதே நேரம் கிரேஸும் ஜெயில இருந்து வெளியே வராங்க. இவங்க எல்லாருமே ஃபேமிலியா நின்னுட்டு இருக்காங்கன்னு அவங்க அப்படியே தனியா நின்னுட்டு இருக்கும்போது சேல அவங்க கிட்ட சொல்றான், கிரேஸ் இதுக்கப்புறம் நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். என்னோட அம்மா மறுபடியும் வந்து உங்களை ஒர்க்ல ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. இதை கேட்ட பிறகு கிரேஸ்க்கு நிம்மதியா இருக்கு. நேரா வந்து கோனு கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நமக்கு ஆண்ட் ஜோ பிரசாங்க அவங்க 2 பேரை தான் காட்டுறாங்க. எப்படியோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஆண்ட் ஜோ அவங்களுடைய உண்மையான லைஃப் பார்ட்னரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க 2 பேருடைய லவ் ஸ்டோரி நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம டேய் அவனுடைய ஜிம்மும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகிடுச்சு. சியோனோட பியூட்டி பார்லரும் அப்படிதான். ஆக்சுவலா சியோனுக்கு அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்திருக்கும். அதனாலதான் அவங்க தனியா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகி அவங்களுடைய ரூட்டும் கிளியர் ஆகிடுச்சு. இப்ப குயின்ஸ் குரூப்போட சேர்மனா இருக்கிறது சேர்மனுடைய பெரிய பையன் சியோக் தான். அவரே அந்த வேலை எல்லாத்தையுமே பாத்துக்க சொல்லிட்டு மொத்த ஃபேமிலி ஃப்ரீ ஆகிட்டாங்க. ஹாங்கோட அப்பா அம்மா இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இப்படிப்பட்ட லைஃப்லாம் விட்டுட்டு யுன்ஹோட சொந்த ஊருக்கே திரும்ப வந்துட்டாங்க. ஃபார்மிங் பண்றதுல நம்ம யுன்ஹோட அப்பா அம்மாக்குல ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு நிம்மதியான லைஃபை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம யுன்ஹோ அப்புறம் அவங்க 2 பேரை தான் காட்டுறாங்க. மேரேஜ் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு இப்ப அவங்களுக்கு ஒரு பொண்ணு தான் பிறந்திருக்கா. 2 பேருமே அவங்களுடைய குழந்தையை கூப்பிட்டு இப்ப ஜெர்மனிக்கு தான் ட்ரிப்க்கு வந்திருக்காங்க. இப்ப இவங்க லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ரொம்ப சந்தோஷமாவே இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு 50 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. யுன்ஹோவும் ஹாங்கும் ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃபை வாழ்ந்துட்டாங்க. ஹாங் இறந்துட்டாங்க. இப்ப யுன்ஹோ தான் அவங்களோட ஞாபகமா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. வயசான உருவத்துல கோட் சூட் போட்டுட்டு நடந்து போறான்ல, இவன் தான் நம்ம யுன்ஹோ. அவங்க 2 பேரும் எங்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்களோ அந்த எல்லா இடத்துக்கும் நம்ம யுன்ஹோ நடந்து போறான். ஹாங்கோட கல்லறைக்கு போய் அவங்களோட ஞாபகமா எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்ச ஃபிளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஹாங்காக ப்ரே பண்றான். இப்பதான் நமக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. நம்ம யுன்ஹோ அப்புறம் ஹாங் 2 பேருமே மேரேஜ் ஆன புதுசுல ஜெர்மனிக்கு வந்திருப்பாங்கல்ல, அப்பவே அவங்க இந்த கார்டன் வழியா நடந்து போகும்போது கோட் சூட் போட்டுட்டு ஒரு வயசான ஆளு இறந்து போனவருடைய ஒய்ஃப் கல்லறைக்கு வந்து அவங்களோட ஞாபகமா அவங்களுக்கு ஃபிளவர்ஸ் எல்லாம் வச்சு ப்ரே பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இது அந்த டைம்ல நம்ம ஹாங் பார்த்திருப்பாங்க. ஆக்சுவலா அந்த ஒரு நிமிஷம் அப்ப அவங்க பார்த்தது 50 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம யுன்ஹோட ஃபியூச்சர் வெர்ஷன் தான் அவங்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அடுத்த நிமிஷமே நம்ம வயசான யுன்ஹோ அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, மறைஞ்சு போயிருப்பான். இப்ப இதெல்லாம் முடிஞ்சு பிரசன்ட்ல நம்ம யுன்ஹோ ஹாங் ரொம்ப பிடிச்ச அந்த ஃபிளவர் கார்டன்ல நடந்து போயிட்டு இருக்கும் போதே அவன் ஆப்போசிட்ல ஹாங்க பாக்குறான். யுன்ஹோ இப்ப எங்க இருக்கான் அப்படின்னு அவங்க 2 பேருமே ஆஃப்டர் லைஃப்க்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஹாங் இவனை தனியா விட்டுட்டு போக கூடாது அப்படின்றதுக்காக இவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 2 பேருக்குமே ஒருத்தர் மீட் பண்ணதுல அவ்வளவு சந்தோஷம். யுன்ஹோவும் போய் அவங்களுடைய கையை பிடிக்கிறான். அதுக்கப்புறம் நமக்கு இவங்க வீட்டுல இருக்கிற எல்லா போட்டோஸையும் காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்தாலே தெரியுது இவங்க எப்படிப்பட்ட ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்ந்து முடிச்சிருக்காங்கன்னு. அவங்க பொண்ணு கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுன்னு எல்லா ஹாப்பியான மொமெண்ட்ஸும் இருக்கு. சோ இப்படி ஒரு தரமான எண்டிங்கோட இந்த டிராமாவும் முடியுது. உண்மையாவே இது ஒரு மஸ்ட் வாட்ச் டிராமா தான். இந்த டிராமால இருந்து நம்ம நிறைய விஷயத்தை கத்துக்கிற மாதிரி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த எண்டிங் வழக்கம் போல மேரேஜ் ஆகி 2 பேருடைய சிம்பிளான ஒரு எண்டிங்கோட முடிக்காம ரியாலிட்டியா எல்லாரோட லைஃப்ல அடுத்து என்ன நடக்கும்ன்றது இந்த டிராமால காட்டியிருக்காங்க. சோ இந்த டிராமால உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது? உண்மை என்னன்னா இந்த டிராமால வர எல்லா கேரக்டர்ஸ்க்குமே பெர்ஃபெக்ட்டான ரோலை கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஃபேவரட்னு சில பேர் இருப்பாங்கல்ல, அது யாரு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. எனக்கு யுன்ஹோ, ஹாங், யுன்ஹோட அம்மா சியோல் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த டிராமாவும் முடியுது. சீக்கிரமே ஒரு நல்ல டிராமால வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் see you guys.